பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் 3 நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. இதில் முதல் நாளான இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. வீரர்கள் உறுதிமொழியுடன் இந்த போட்டி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பரிசு பொருட்கள் எல்லாம் மாடத்தில் நிறைத்து வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். சிறந்த காளைக்கு சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த காளையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் முதன்முறையாக டிராக்டர் பரிசு வழங்கப்படுகிறது. கடந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பதெல்லாம் கார் பரிசாக வழங்கப்பட்டது. அதே போன்று சிறந்த வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. அதுபோன்று 2ஆம் இடம் பிடிக்கக்கூடிய வீரர் காளை இரண்டிற்குமே இருசக்கர வாகனங்கள் பரிசு வழங்கப்படுகிறது. லட்சக்கணக்கில் மதிப்புடைய பரிசு பொருட்கள் கொண்டு நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. போட்டிக்கு களம் தயார் செய்யப்பட்டு இன்னும் ஒரு சரியாக 7 மணி அளவில் போட்டிகள் தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகளும் தொடங்கி இருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டையில் இருந்து வந்திருக்கக்கூடிய வர்ணனையாளர் செங்குட்டுவன் நம்மோடு இருக்கிறார். போட்டி குறித்து அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த போட்டியை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவனியாபுரம் போட்டி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி போட்டின்றது உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு சார். டெய்லியுமே பிரேக்கிங் நியூஸ் அவனியாபுரம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். தை திங்கள் முதல் ஜல்லிக்கட்டான தமிழ் பாரம்பரியம் போற்றக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரசு ஜல்லிக்கட்டு. கவனமாகவும் பாதுகாப்பாகவும் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. இதில் பாதுகாப்போடும் கவனமாக நம்ம பேசணும்னு சொல்லிட்டு நம்ம தயார் பண்ணுறது இருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பேசணும், இன்னும் மெருகேற்றணும், இன்னும் காளைகளும் வீரர்களுக்கும் பாதுகாப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ காளைகளுக்கு புதுசாக விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இது மாதிரி விவசாயிகள் வளர்க்கக்கூடிய கருவிகள் இது போன்றதை கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் சார். உங்கள் பாணியிலான அந்த வர்ணனை இப்போ ஒரு 2 லைன். களமே அதிரணும், அவனியாபுரமே அதிரணும், தெரிக்க விடலாமா, களம் அதிர்ச்சிருப்பா, மாடு உள்ள இருந்து வரப்போகுது, முடிஞ்சா தொட்டுப்பாரு. சிறந்த காளைக்கு விவசாயிகள் வளர்க்கக்கூடிய டிராக்டர் முதலமைச்சர் தர முடிஞ்சா பிடிச்சி பாரு தம்பி, காளையா வீரரான்னு பார்ப்போம். ஆத்தாடியாத்த நொறுக்கி எடுக்குது எப்பா. போன வருஷத்தோட இந்த வருஷம் அவனியாபுரத்தில் ஏகப்பட்ட மாடு விளையாடுதப்பா, யாருமே பிடிக்க மாட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வர்ணனை பயணம். நட்சத்திர வர்ணனையாளரான செங்குட்டுவன் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை தொகுத்து வழங்க இருக்கிறார். இதே போல வீரர்கள் சுற்றுவாரியாக களமிறக்கப்படுவார்கள். 75 வீரர்கள் வீதம் 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள். காளைகளும் ஒரு சுற்றுக்கு ஒரு 70 80 காளைகள் வரை ஒரு சுற்றுக்கும் அவிழ்த்து விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1100 காளைகள், மொத்தமாக 1100 காளைகள் பதிவு செய்யப்பட்டு களமிறக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 900 வீரர்களை சுற்றுவாரியாக களமிறக்கவும், ஒவ்வொரு சுற்றிலுமே ஒன்றிற்கும் மேற்பட்ட காளைகளை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு கூடுதலாக ஒரு சுற்று விளையாட அனுமதி வழங்குவார்கள். அதற்கு பிறகு அவ்வாறு அதிகமாக பிடிக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாமே இறுதி சுற்றில் அனுமதிக்கப்படுவார்கள். இறுதி சுற்றில் தான் அதிகமாக காளைகளை பிடித்த அத்தனை வீரர்களுக்கும் கடும் போட்டி நிலவும். காலை 7 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை இந்த போட்டிகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி சார்பில் இந்த போட்டியை நடத்துகிறார்கள். 2000 காவல்துறையினர் அதற்காக பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய விதிகளை பொறுத்தளவில் 50 மீட்டர் தொலைவிற்கு, வாடிவாசலில் இருந்து 50 மீட்டர் தொலைவிற்கு இந்த தேங்காய் நார்கள் அமைத்து அந்த ஒரு மெத்தை போன்று செய்திருக்கிறார்கள். இதனால் களமாடக்கூடிய வீரர்களுக்கு காயமின்றி களமாடுவதற்கும் காளைகளுக்கும் காயமின்றி களம் காண்பதற்கும் ஏதுவாக இந்த களம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்வையாளர்களுக்கோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலோ காளைகள் சென்று விடாமல் இருப்பதற்காக இரும்பு தகடுகள் கொண்டு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பரிசு பொருட்கள் 2 பகுதியிலுமே, அதாவது மேடையை சுற்றி இருக்கக்கூடிய 2 பகுதியிலுமே பரிசு பொருட்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதிலிருந்தே பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் போட்டியை காண்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த பகுதியில், அதாவது வாடிவாசல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த முக்கிய பிரமுகர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி, அமைச்சர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த பகுதியிலே இருப்பார்கள். அதே போன்று இந்த விழாவை வர்ணனை செய்யக்கூடியவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள். இங்குதான் பரிசு பொருட்களும் வீரர்களுக்கு இந்த பகுதியிலிருந்து கொடுக்கப்படும். இந்த முறை இந்த வாடிவாசல் இந்த முறை மைய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அந்த இடது ஓரத்திலே இந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை மைய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புறவாடியில் இருந்து காளைகள் அவிழ்த்துவிடும் பொழுது தாமதமின்றி நேரடியாக வாடிவாசல் நோக்கி வரும்.
இதனால் வந்து இன்னும் வேகமாக இந்த காளைகளை அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதிக எண்ணிக்கையில் காளைகளை வந்து களம் காண வைப்பதற்கான இந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள். அதே போன்று மாடுகளில் வீரர்கள் வந்து மாட்டினுடைய கொம்பை பிடிக்கக்கூடாது, வாளை பிடிக்கக்கூடாது, அதை துன்புறுத்தக்கூடிய வகையில் நடக்கக்கூடாது என்று விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை கூறிதான் வீரர்கள் வந்து உறுதிமொழி ஏற்பார்கள். முன்னதாக காளைகள் எல்லாமே வந்து இங்கிருந்து புறவாடி பகுதிக்கு முன்பாகவே வந்து காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை வந்து செய்யப்படும். அந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு காளைகள் வந்து தகுதியுடையதாக அவர்கள் வந்து மருத்துவர்கள் கூறிய பிறகுதான் இங்கே வந்து வாடிவாசலுக்கு வந்து கொண்டு வருவார்கள். இன்று காலை 5 மணியில் இருந்தே வந்து நீண்ட வரிசையில் காளைகள் அங்கங்கே வந்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் வந்து களம் காண்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காளைகளுக்கு வந்து QR கோடுடன் கூடிய இந்த அதற்கான அடையாள அட்டை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதும் வந்து மோசடி செய்து விடாமல் இருப்பதற்காக அந்த QR கோடுடன் கூடிய அந்த அட்டையை வந்து வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று வீரர்களுக்கும் கூட இதற்கான அவர்களுக்கும் வந்து அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு சுற்றுக்கும் இறங்கக்கூடிய களம் இறங்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு நிறத்திலான சீருடை எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சீருடையை மாற்றி ஆள்மாறாட்டம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வந்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர்.